ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்போவுமே இந்த க்ளீனிங், டஸ்டிங், அப்புறம் வீடை செட்டில் பண்ணுறது எல்லாம் வந்து நம்ம இருக்கிறத பார்க்குறோம். சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகிறோம், ஈவன் ஷார்ட் ட்ரிப் 2-3 நாளைக்கு போனால் கூட போகிறதுக்கு முன்னால் நல்லா எல்லாம் டஸ்ட் பண்ணி ஃப்ளோர் எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வீடை செட் பண்ணி வச்சுட்டு போனால் அது ரொம்ப நல்ல விஷயம். இது ஏன்னா நம்ம திரும்பி வந்ததும் க்ளீனாக இருக்கும் வீடு, நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்கும், ஒரு கண்டென்டடாக. ஸோ இது வந்து நிறையவே போஸ்ட்போன் பண்ணுவா, ப்ரொக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுறது. வேண்டாம், எப்படியும் வந்து நம்ம ஊரில் இருக்க போகிறது இல்லை, ஊர்லேருந்து வந்துட்டு பார்த்துக்கலாம், நம்ம கூட்டி விட்டானே போகிறோம், அது என்ன போகிறது, அப்படி எப்படியே விட்டுட்டு போனோம்னா திரும்பி வந்ததும் நம்ம ஒரு நல்ல ஹாலிடே இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் எதுக்கோ போயிட்டு வந்திருப்போம், மூடே ஒரு மாதிரி டவுன் ஆகிடும். அது ஏன் இப்படி ஆகுதுன்னா நமக்கு வந்து வீடு செட் பண்ணி வச்சுட்டு போகல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் டஸ்ட் பண்ணி நல்லா டஸ்ட் பண்ணி என்னோடய ஃபேவரட் சொல்யூஷன் வச்சு டஸ்ட் பண்ணி நல்லா வீடையும் க்ளீன் பண்ணி நம்ம வீட்லேயே இருந்தால் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. இது ஒரு சின்ன டிப். இந்த ட்ரிப்புக்கு போகிறதா இருந்தாலும் ஈவன் ஏர்லி மார்னிங் நீங்கள் கிளம்பினா கூட பெட்டை நீட் பண்ணி பெட் ஸ்ப்ரெடை நல்லா பெட் மேலே போட்டு வச்சுட்டு க்ளீனாக வச்சுட்டு போனோம். எத்தனை அவசரமாக இருந்தாலும் இந்த வேலையை பண்ணுறது ரொம்ப நல்ல காரியம். பிகாஸ் வந்து நம்ம எல்லாத்தையுமே சின்ன சின்ன டைம் தான் எடுக்க போகிறது, கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். பட் அதை வந்து நம்ம தள்ளி போட்டுடுவோம், எப்படியும் இப்படி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும்னு. பட் அது மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த மைண்டு செட்டில்டாக காமாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னா இந்த மாதிரி ஒரு டிப் ரொம்ப நல்ல விஷயம். கிச்சன்லேயும் நம்ம போகிறதுக்கு முன்னால் ஏதாவது சாப்பிட்ருப்போம், இல்லைன்னா காஃபி குடிச்சிருப்போம், அது எல்லாத்தையும் வந்து டிஷ் வாஷர் இருந்தால் அதில் போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா நல்லா அலம்பி நல்லா தொடச்சி க்ளீனாக ட்ரையாக கவுத்து வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி ஸ்பூன்ஸு இதையெல்லாம் அலம்பி தொடச்சி வச்சுட்டு போனோம். அந்த ஈர பாத்திரம், ஈர கப்பு, ஈர ஸ்பூன் அப்படியே காஞ்சிக்கும், நம்ம வரத்துக்குள்ளே காஞ்சி தானே போகிறதுன்னுட்டு ஈரத்தை அந்த மாதிரி விட்டுட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி தொடச்சி வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு போனோம்னா நமக்கு வந்து மைண்டில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இதெல்லாம் ஏன் ஈஸியாக முடியும்னா நம்ம வந்து கம்மி சாமானம் வீட்டில் இருந்ததுன்னா எல்லாமே ஈஸி. ஸோ மினிமலிசம் கான்செப்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கொடுக்குற ஒரு கான்செப்ட். ஸோ நிறைய பேர் டீக்ளட்டர் பற்றி சொல்லுங்க. டீக்ளட்டருக்கு முன்னால் மினிமலிசம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ டீக்ளட்டரிங் வந்து ஜாஸ்தி சாமான் ஆகிடுதுன்னா தான் டீக்ளட்டர் பண்ணோம். சாமானத்தையே கம்மியாக வாங்கி சாமானத்தையே கம்மியாக வச்சுருந்தா எல்லாத்துக்குமே ஈஸி. நீங்கள் எங்கே போனாலும் ஈஸியாக எல்லாம் தொடச்சி வச்சுட்டு செட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். வந்த உடனே நல்லா அப்படியே க்ளீனாக இருக்கும், ஆரம்பிக்கலாம் வேலையை. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டீன் வச்சுருந்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ எங்கள் ஊறுகாய்லாம் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு காட்டுறேன். இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்து ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு பெட் ஸ்ப்ரெட்டால் இந்த சோஃபா இதெல்லாம் நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். ஸோ தட் டஸ்ட் படியாது. நம்ம வந்தோடனே இதை எடுத்து வாஷ் பண்ணால் போகிறோம், சோஃபாலாம் க்ளீனாக இருக்கும். ஸோ வீட்டில் காய்ச்ச மாங்காய் ஒரே மரத்துலேருந்து இந்த வருஷம் எடுத்திருக்கோம். இந்த சைடில் இருக்கிற மாங்காய் நான் காட்டியிருக்கேன் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோடில். அதுலேருந்து எடுத்த மாங்காய் மாத்திரமாக எடுத்து வீட்லேயே அலம்பி வீட்லேயே போட்டு தயார் பண்ணி வீட்லேயே பொடியெல்லாம் பொடித்து ரொம்ப நல்லா அந்த ஜாடியில் எல்லாம் போட்டு வச்சு ஜாடியிலேருந்து மாமா எல்லாத்தையும் இப்போது பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. லேபிளிங் இன்னும் பாக்கி இருக்குது. ஸோ அந்த வேலை தான் இருக்குது. அண்ட் ஜாடியெல்லாம் அலம்பி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து டிஷ்வாஷரில் ஸ்டெரிலைஸ் பண்ணி முன்னாடியே வச்சுருந்தோம். ஸோ இங்கே லேட்டாக காக்கிறதுனால மாங்காய் இப்போ தான் அந்த ப்ராசஸ் நடக்கிறது. அண்டு எல்லாம் போட்டு வச்சுட்டு லேபிள் எல்லாம் பண்ணி ஜூலை 10th சேல்ஸ் ஆரம்பிப்போம். ஸோ இங்கே போர்டு போடுறதுனால கேட்டில் இங்கே இருக்கிறவாலும் நிறைய பேர் வாங்குவா. பட் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆர்டர் பண்ணலாம். நாங்கள் ப்ரொஃபஷ்னல் கூரியர்ஸில் அனுப்புவோம். ஸோ ரேட்டு அண்ட் ப்ரொஃபஷ்னல் கூரியர்ஸ் ரேட்டு இதெல்லாம் நான் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யாருக்கு வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இங்கே இருக்கிறவாலும் ஆல்ரெடி கேட்டுருக்கா. ஸோ நாங்கள் தயார் பண்ணிவிட்டு தான் போர்டை மாட்டுவோம் வெளியில்.
அதுக்கப்புறம் வந்து இங்கே காட்டுறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் இதை ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் ஆர் வேல்யூபிள் டு மீ. தேங்க்யூ.